அருப்புக்கோட்டையில் 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் மதுரை மாநாட்டுக்கு கிளம்பி செல்லும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது போல் தளபதி மக்கள் வெள்ளத்தில் இறங்க உள்ளதை காண செல்வதாக மகிழ்ச்சி பொங்க பேட்டியளித்தனர். மதுரை மாவட்டம் பாரபத்தியில் இன்று தமிழக வெற்றிக் கழக 2வது மாநில மாநாடு நடைபெறவுள்ளது. இதற்காக தமிழகத்தின் தென் பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான வாகனங்களில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மதுரை மாநாட்டிற்கு கிளம்பி செல்கின்றனர். மாநாட்டிற்கு செல்லும் தொண்டர்களுக்காக உணவு, தண்ணீர் என அனைத்தும் வேன்களில் ஏற்பாடு தயார் நிலையில் வாகனங்கள் மதுரை நோக்கி செல்கின்றன. பிரபு அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி விருதுநகர் மத்திய மாவட்டம். ஒவ்வொரு வருஷமும் மதுரையில சித்திரை திருவிழால அழகர் ஆத்துல இறங்குவாரு. அந்த அழகர் ஆத்துல இறங்குறதுக்கு ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க. அவர் பச்சைப்பட்டு உடுத்தி வந்தாரு அப்படின்னா ஒரு விவசாயத்துல ஒரு பெரிய புரட்சி ஏற்படுவாங்க. இந்த வருஷம் எங்க அழகர் மதுரைங்கிற ஆத்துல மக்கள் வெள்ளங்கிற ஆத்துல இறங்க போறாரு. அரசியல் ஒரு பெரும் புரட்சி ஏற்பட போது அது ஆளுங்கட்சிகளுக்கு எல்லாம் அப்படியே அடி கலக்கிட்டு இருக்கு. அந்த புரட்சியால அரசியல் மாற்றம் நிகழ பொழுது பெரும் வெற்றி பெறலில் தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. எந்த அணியில ஒத்த அணியில மொத்த அணியும் எங்க கிட்ட தான் இருக்குங்கிறன்னு கண்டிப்பா தெரிவிச்சுக்கிறோம். மாநாட்டுல பாப்பீங்க. எங்க தலைவர் உரையில எல்லா விஷயமும் சொல்ல காத்திருக்காரு. அதுக்காக வெயிட்டிங்ல இருக்கோம். நாங்க அருப்புக்கோட்டையில இருந்து மகளிர் எல்லாம் சேர்ந்து மதுரை மாநாட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். என் பேர் ஜெய்மினி. நான் விருதுநகர் மத்திய மாவட்ட மகளிர் அணியில இணையமைப்பாளராக இருக்கேன். நாங்க எல்லாரும் விஜய் தளபதியை பாக்குறதுக்காண்டி எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம். எங்க இதுல இருந்து ஒரு 64 வேனு, ஒரு 34 காரு எல்லாரும் சேர்ந்து கிளம்புறோம். எங்க தலைவரை முதலமைச்சர் ஆக்கணுங்கிற ஒரு எய்ம்ல எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் வர்ற 2026ல எங்க தளபதி தான் முதலமைச்சர் ஆகுவாரு. எங்க பெண்களுக்கான பாதுகாப்பு அவர்கிட்ட இருந்தா எதிர்பார்க்கிறோம். பெண்கள் நிறைய கஷ்டப்படுறதுனால அதனால அவரோட பாதுகாப்புக்காண்டி எதிர்பார்க்கிறோம். தூய்மை பணியாளர்களை பத்தியும் அவர் பேசுவாருன்னு எதிர்பார்க்கிறோம். அதுக்காண்டி நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் அவரை பாக்குறதுக்காண்டி. என் பேர் சாந்தி. நான் அருப்புக்கோட்டை நகர மகளிர் அணி அமைப்பாளரா இருக்கேன். நாங்க இப்ப இன்னைக்கு தலைவர் மாநாட்டுக்காக எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் அவ்வளோ ஒரு ஆர்வத்திலையும் ஒரு அவ்வளோ சந்தோஷம் எல்லாரோட முகத்திலையும், ஆம்பளையாள் முகத்துல, லேடிஸ் முகத்துல, எல்லார் முகத்திலயும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்படா நம்ம அந்த மாநாட்டு திடலுக்கு போவோம், அண்ணனோட முகத்தை எப்படா பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல இருக்கோம். 2026ல அண்ணனை தான் முதலமைச்சரா உட்கார வைக்கணும்ன்ற ஒரு எய்ம்ல தான் நாங்க எல்லாரும் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே இது பண்றோம். அண்ணன் தான் கண்டிப்பா வருவாரு. அண்ணனை முதலமைச்சர் சீட்ல உட்கார வைக்கிறதா எங்களோட குறிக்கோள், எங்களோட லட்சியம் எல்லாமே அதுதான். அண்ணன் இப்ப இங்க பேசுறது நம்ம கவின் தம்பி இறந்ததுல இருந்து எல்லா ஆணவ கொலையை பத்தியும் அண்ணன் பேசுவாருன்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் நாங்களும் போறோம். தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கும் பதில் கொடுப்பாரு, அவங்களுக்கும் ஏதாவது சொல்லுவாரு அப்படின்ற ஒரு ஆர்வத்துல தான் போறோம். எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும் அண்ணன் இன்னைக்கு பேசுறதுல. அந்த ஒரு நம்பிக்கையில தான் நாங்க இன்னைக்கு அந்த மாநாட்டு திடலுக்குள்ளேயே காலை வைக்க போறோம். அண்ணன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு என்ன சொல்றது, ஒரு பயர் மாதிரி அண்ணன் பேசுற வார்த்தை எல்லாமே அந்த வார்த்தையை பார்க்கணும், அந்த ஒரு முகத்தை பார்க்கணுன்றதுக்காக தான் இங்க இருக்கிற அத்தனை பேரும் கிளம்பி நின்றுட்டு இருக்கோம். அவ்வளவுதானா?